வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். இந்தியா பாகிஸ்தான் இடையில ஒரு பெரிய சண்டை சமீபத்தில் நடந்தது. ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற பெயர்ல இந்திய ராணுவம் பாகிஸ்தானினுடைய பயங்கரவாதிகள் அவர்களினுடைய கூடாரங்களை இலக்கு வைத்து தாக்கியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் இந்திய சிவிலியன்ஸ் மேல, சாதாரண மக்கள் மேல தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. ஸோ அதற்கு இந்திய ராணுவம் தொடர்ந்து பதிலடி கொடுத்திருந்தாங்க. அதற்கப்புறமா ஒரு கட்டத்தில் இந்த விஷயத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானினுடைய இராணுவத்தில் இருந்து இந்திய இராணுவத்திற்கு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தற்பொழுது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அது இன்னும் முடிவடையலை அப்படின்னு சொல்லிட்டு நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த ஒரு விஷயம் பற்றி மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இந்த தீவிரவாதத்திற்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஏஜென்சி IANS அவர்களும் மேட்ரிஸும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன, கேள்விகளை கேட்டு மக்கள் அதற்கு எப்படி பதில் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நாம பேசலாம். முதலாவது கேள்வி, இந்திய ராணுவம் பாகிஸ்தானினுடைய தீவிரவாத அமைப்புகளை நோக்கி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இல்லையா, இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு பெயர் சரியான பெயரா அப்படின்ற கேள்விக்கு 76% மக்கள் ஆமா அப்படின்னு சொல்லியும் 12% மக்கள் இல்லை அப்படின்னு சொல்லியும் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 12% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த கேள்வி, ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா மோடி அரசாங்கம் வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த மண்ணில், ஃபாரின் மண்ணில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை தாக்கி அழிப்பதற்கான திறன் மோடி அரசாங்கம் பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலுக்கு அப்புறமா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு 92% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4% மக்களும், ஓரளவு திறன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் ஆமா அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவிற்கு, குறிப்பாக மோடி அரசாங்கத்திற்கு அந்நிய மண்ணில் போயிட்டு தீவிரவாதத்தை அழிக்கக்கூடிய திறன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த கேள்வி, இந்தியாவினுடைய அணு ஆயுத தாக்குதல் பாகிஸ்தானினுடைய தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய விஷயத்திற்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான பாடத்தை புகட்டி இருக்குதா அப்படின்ற கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு 72% மக்களும், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 12% மக்களும், ஓரளவு பாடம் புகட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 9% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 7% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள்ல தீவிரவாதத்தை மிக கடுமையா எதிர்க்கிறதுலையும் பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளுக்கு மிக கடுமையான பாடம் புகட்டுவதிலையும் திறன் வாய்ந்த தலைவர் அப்படின்னு சொல்லி யாரை பார்க்குறீங்க அப்படின்ற கேள்விக்கு நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டு 70% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு 5% மக்களும், அரவிந்த் கெஜ்ரிவால்னு சொல்லிட்டு 2% மக்களும், அகிலேஷ் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு 3% மக்களும், மமதா பானர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு 2% மக்களும், முக ஸ்டாலின், நிதிஷ்குமார், தேஜஸ்வி யாதவ், மல்லிகார்ஜுன கார்கே இவர்களுக்கு 1% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. இவர்கள் எல்லாத்தையும் தாண்டி அசாதுதீன் ஓவைசி அவருக்கு 4% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நவீன் பட்நாயக்கு 1%, மற்றவர்களுக்கு 1%, கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 8% மக்களும் கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமா மக்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணமா, கருத்து கணிப்பு முடிவுகளா IANS அப்படின்னு சொல்லக்கூடிய நியூஸ் ஏஜென்சி அண்ட் மேட்ரிஸ் இவர்கள் 2 பேரும் எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.